ஓம் நமோ வெங்கடேஷாய. மேல் திருப்பதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருமலா ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி ஆஃப்லைனில் ரூம்ஸ் எடுக்கிறது, மலை மேலே ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் கிடையாது, ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது, அதில் எப்படி ரூம்ஸ் எடுக்கிறதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். திருமலாவில் டிடிடியோட இலவச தங்குமிடம் லாக்கர் ஃபெசிலிட்டியோட 4 இருக்குது. அங்கே எப்படி ஸ்டே பண்ணுறதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் பாலாஜி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் மாதவம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான இடம் இருக்குது. காமன் ஹாலோட லாக்கர் ஃபெசிலிட்டியோட. லாக்கர் எடுக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கணும். ஒருத்தரோட ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தா போதும். ஜென்ரலாக 24 மணி நேரம் நம்ம லாக்கர் எடுத்துக்கலாம். இப்போ தரிசனத்துக்கு போயிட்டோம், லேட் ஆகிடுச்சுன்னா மறுநாளுக்கும் லாக்கர் கொடுப்பாங்க. 3ஆவது நாள் லாக்கர் எடுக்கிறதுக்கு ஜென்ரலாக அலோவ் பண்ணுறது கிடையாது, ஃபோன் பண்ணி வக்கேட் பண்ண சொல்லிடுறாங்க. சில டைம் சிங்கிளாக போனால் லாக்கர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 2 பேர் போனால் நமக்கு லாக்கர் கொடுப்பாங்க. சில டைம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா மற்ற இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது சில டைம் சொல்கிறாங்க, சில டைம் சொல்கிறதில்ல. இதுதான். மற்றபடி நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு லாக்கர் கிடைக்கும். சில டைம் சாயந்தரத்துக்கு மேலே போனால் லாக்கர் கூட கிடைக்கிறது அவைலபிலிட்டி இருக்கிறது கிடையாது. ஸ்டே பண்ணிக்கலாம். லாக்கர் எடுக்கிறோமோ இல்லையோ நம்ம காமன் ஹாலில் ஸ்டே பண்ணிக்கலாம், குளிச்சிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். லாக்கர் எடுக்கணும்னா அது கூட காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளார நம்ம போய் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. சில டைம் சாயந்தரம் இருக்கும், சில டைம் நைட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும். மாதவம் காம்ப்ளெக்ஸ்லேயே முடிக்காணிக்கை கொடுக்குற இடமும் இருக்குது, அன்னப்பிரசாதமும் கொடுக்குறாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது பத்மநாப நிலையம். பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் இந்த பத்மநாப நிலையம். இங்கேயும் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே இருக்கும் பத்மநாப நிலையம். மாதவம் காம்ப்ளெக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் பழைய பில்டிங் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக போய் ஒரு 2 மணி நேரம் ஸ்டே பண்ணிட்டு வந்தேன், நல்லா தான் இருந்துச்சு பில்டிங். லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, குளிக்கிறதுக்கு உண்டான இடம் இருக்குது. இன்கேஸ் லாக்கர் கிடைக்கலனா கூட நம்ம காமன் ஹாலில் ஸ்டே பண்ணிக்கலாம். காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ போய் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ரூம் எடுத்துக்கலாம். லாக்கர் மட்டும் பகலில் நீங்கள் போனீங்கன்னா ஷியோராக கிடைக்கும். நைட்டு அவைலபிலிட்டி இருந்தால் கொடுப்பாங்க. 2 இடம். அடுத்து இப்போ நம்ம 3ஆவது இடம் பார்க்க போகிறோம். ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ் ஒட்டியே 2 இருக்கும். இது பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இப்போ நம்ம பார்த்தது. இப்போ அடுத்து பார்க்க போகிறது ரூம் புக்கிங் ஆஃபீஸ் ஒட்டி 2 இருக்கும். ஸோ அந்த 4 இடமுமே திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ராம்பக்கி சாலை இறங்குனீங்கன்னா கூட ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி இந்த இடத்துக்கு வந்துடலாம், இல்லை நடந்து வந்தால் கூட 10 நிமிஷம் தான் லாக்கர் எடுக்கிறதுக்கு. இன்கேஸ் நீங்கள் போகும்போது ரூம்ஸே தீந்துருச்சு, சாயந்தரம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். பாத்ரூம் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. மாதவ நிலையம், பத்மநாப நிலையம், இப்போ நம்ம பார்க்க போகிற யாத்ரி சதன் 3ஐ விட இன்னொரு யாத்ரி சதன் பின்னாடி இருக்கும் இப்போ இந்த ரோட்லேயே கடைசியில். அது இப்போது ரெனோவேஷன் பண்ணி நீட்டாக இந்த 3த்தையும் கம்பேர் பண்ணுறப்போ சூப்பராக இருக்குது. அது ஆக்சுவலாக மார்பிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது. அந்த யாத்ரி சதன் கொஞ்சம் பின்னாடி இருக்கும். இது யாத்ரி சதன் 3 ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ் அந்த ரோட்டில் இருக்குது. இது முன்னாடி இங்கே தான் அங்க பிரதட்சணம் ஆஃப்லைன் டோக்கன் கொடுத்துட்ருப்பாங்க. இங்கேயுமே முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் இருக்குது. கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு அந்த சைட் சாம்பார் சாதம் கொடுக்குற அந்த கவுண்டர் இருக்கும். அன்னப்பிரசாதத்துக்காக சொல்கிறேன். இங்கே நம்ம இந்த யாத்ரி சதன்லையும் ஸ்டே பண்ணிக்கலாம், லாக்கர் எடுத்துக்கலாம். இது 3ஆவது பிளேஸ். அதாவது ஒரு இடத்துல லாக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் இத்தனை இடங்களில் கேட்டு பாருங்கள். யாராச்சும் ஒருத்தர் மட்டும் போய் அவங்களோட ஆதாரோட எங்கேயாச்சும் லாக்கர் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இது யாத்ரி சதன் 3. இதுவும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த 4ல் இப்போ அடுத்து பார்க்க போகிற யாத்ரி சதன் மார்பிள்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்காது. பாத்ரூம்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது, நீட்டாக இருக்காது. இதுவும் நல்லாயிருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப சொல்கிறேன், அது எனக்கு நீட்டாக இருந்துச்சு. பஸ் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இங்கே மெயின் ரோட்லேயே வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4ஆவது யாத்ரி சதன். அதுக்கு பேர் கொஞ்சம் பின்னாடி வர்ற மாதிரி இருக்கும். அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பின்னாடி இருக்கிற யாத்ரி சதன் வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த இடம் தான் சொன்னேன். இது சூப்பராக இருக்குது மற்ற 3 பில்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ. ஹாலாக இருக்கும். ஒரு ஹால் நமக்கு எது தேவையோ அங்கே போய் லாக்கர் இருக்கிற ஹாலில் போய் நம்ம எடுத்துக்கலாம், ஸ்டே பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக இருக்கும். முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் கூட இங்கே இருக்குது.
ஸோ மொத்தம் 4 இடத்துல நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரூம் கிடைக்கல, இல்லை காலையில் தான் கவுண்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அது வரைக்கும் நம்ம தங்குறதுக்கு இடம் வேணும், இல்லை ரூமே வேண்டாம் எங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரீ ஹாலில் தங்கிட்டு போகிறதுக்கு அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயில் கிட்ட டிடிடியோட இந்த மாதிரி தங்குறதுக்கு உண்டான இடம் கிடையாது. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸும் பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் 4 இடங்களில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன வழியில் கோயில் கிட்ட ஸ்டே பண்ணலாம் லாக்கர் ஃபெசிலிட்டி மாதிரினா ப்ரைவேட் மட்ஸில் இருக்குது. அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணிட்டு வரேன். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 4 இடம் எங்கே இருக்குது, இந்த மாதிரி காமன் பிளேஸில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 பிளேஸில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்கள். பக்தர்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ.